ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆதி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முருங்கை காம்பு சூப். நாம் முருங்கை இலையை கீரையை மட்டும் எடுத்துகிட்டு காம்பை தூக்கி போட்டுடுவோம். இந்த காம்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை உருவிட்டு இந்த காம்பை மட்டும் வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் இந்த காம்பை தூக்கி போடவே மாட்டீங்க. இந்த காம்பை வச்சு நாம் சூப் பண்ண போகிறோம். இதை நாம் சூப்பு வச்சு குடிக்கிறதுனால நிறைய சத்து நமக்கு கிடைக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் சர்க்கரை நோயாளி இதை குடிக்கிறதுனால சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைங்க கொடுக்கறதுனால நிறைய இரும்பு சத்து கிடைக்குது. வாங்க வீடியோவை போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 50 கிராம் நாம் வெட்டி எடுத்துக்கணும். முருங்கை காம்பு கீரை உருவிட்டு காம்பு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி, வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் சிறிது, லவங்கம், பட்டை, இது கொஞ்சம், மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சிறிதளவு எண்ணெய், சிறு பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தோரம் பருப்பும் எடுத்து வைக்கலாம், சிறு பருப்பும் போடலாம். இதை நாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 அங்குலத்துக்கு தான் இருக்கும் இது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி ஆச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம்தான். இப்போ தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். மெலிசா நீள வாக்கில் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 2 கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டோம். பட்டை, லவங்கம், பட்டை, வெங்காயம், இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி, பச்சை மிளகாய், எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கணும். லவங்கம், பட்டை சேர்த்து இருக்கிறதுனால இது நல்லா வாசனையாக வரும். முருங்கைக்காம்பு, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமான பாத்திரமாக வச்சா நம்ம வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகு 1 2 தட்டி வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துக்கணும். சிறு பருப்பு இதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி, உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிக்கணும். பாருங்கள்,
எல்லாம் நல்லா சூப்பு நல்லா கொதி வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த முருங்கை காம்பெல்லாம் நல்லா வெந்தாயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தான இது. சர்க்கரை நோயாளிங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு தரலாம். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.